இந்தியன் ஏர்லைன்ஸ் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து இந்தியாவை குறித்து என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்க போகிற ஒரு பேட் மெமரியாக இன்றைக்கி ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிடுச்சு. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஃப்ளைட்ஸ் கிட்ட வந்து கேன்சல் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக வந்து பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட்ஸ் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை, பெங்களூரு, மும்பை, டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை இணைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஏர்போர்ட்ஸில் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து 1000 ஃப்ளைட்ஸு ஒரே நாள், அதாவது டிசம்பர் 5 மட்டும் கேன்சல். முழுக்க சோஷியல் மீடியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டினர் அந்த கவுண்டர் இருக்கும்ல, அந்த என்கொயரி டெஸ்க், அதுக்கு முன்னாடி வந்து கத்துன்னு கத்துறாங்க, திட்டுறாங்க. ஒரு ஆஃப்ரிக்கன் லேடியா இல்லை ஃப்ரெஞ்ச் லேடியான்னு தெரில, அவங்க வந்து ஒரு கவுண்டரில் ஏறி வந்து நின்றுட்டு தப்பாக பேசுகிறாங்க நம்ம கண்ட்ரியை பற்றி. எனக்கு என் நாட்டுக்கு போகணும்னு. இப்போ நம்மளே ஒரு இடத்துல உட்காரோம் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கிக்கோ எந்திரிக்கணும்னு தோணல. அந்த மாதிரி இந்தியா விட்டு எப்படா தாய்நாட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் இந்த கும்பல், இந்த எல்லாத்தையும் அந்த ஸ்டாக்னேஷன்லாம் பார்த்தா வெளிநாட்டினர் எல்லாத்துக்குமே எப்படா தப்பிச்சு இங்கேருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏர்போர்ட்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்மளுக்கு உணர்த்துகிற விஷயம் அதுதான். அப்படி ஒரு நாள் முழுக்க இந்த மாதிரி வந்து வீடியோஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருக்கிறப்போ, சரி என்னடா பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு ஸ்தம்பிச்சு போய் ஏர்லைன்ஸ்லாம் ஸ்தம்பிச்சு போகிற லெவலில் ஏர்போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கும்ல, நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன், அங்கே எல்லாருமே எப்படி படுத்துட்டு இருப்பாங்க ட்ரெயினுக்காக, அந்த மாதிரி நான் சொன்ன எல்லா ஏர்போர்ட்ஸ்லுமே எல்லாம் படுத்துருக்காங்க, உட்காந்துருக்காங்க, வளாத்திட்டு இருக்காங்க, கத்துறாங்க, ஒரே சண்டை தான். வெளிநாட்டினர் மட்டுமான்னு பார்த்தா இல்லவே இல்லை. எல்லார் வேலையும் தானே கெட்டு போச்சு. ஒரு பயணம் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் மோஸ்ட்டாக புக் பண்ணி போவாங்க. அதுக்கு காசு மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம பண்ணி போகிற வேலை, இப்போ ஃப்ளைட் எடுக்கிறோம் அப்படின்னாலே அர்ஜென்ட்டாக போய்ட்டு ஒரு வேலையை முடிக்கணும், சீக்கிரமாக போய்ட்டு திருப்பியும் நம்ம ஊருக்கே வந்துடலாம் அப்படிங்கிறக்காக எடுக்கிறாங்களே. ஸோ அதனால் எல்லாருமே வந்து அந்த வேலை கெட்டு போனது மட்டும் இல்லாமல் சொந்த ஊருக்கு சில பேருக்கு போக முடியல, போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல. நடுவில் சில பேர் கனெக்டட் ஃப்ளைட்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்க இந்த ஏர்போர்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்துக்கே போய் நம்ம ஊரில் இருக்கவங்களும் எல்லாருமே எல்லா ஏர்போர்ட்ஸுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடம் 2 இடம்னு இல்லை, நீங்கள் கண்ணு கெட்டுற தூரம் வர எல்லா என்கொயரி டெஸ்க்கு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸு அப்படின்னு பார்க்குறவங்க கிட்டலாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கே வெறும் பாதுகாப்பு நின்றுட்டு இருக்க காவலர்கள்கிட்டலாம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேருக்கு பார்த்திங்கன்னா தங்கறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை, சில பேருக்கு உணவுக்கு வழி இல்லை, ப்ராப்பரான குடிநீர் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து முக்கியமாக இதில் கல்பிரிட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான். ஸோ இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸை இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக இவங்களாம் வந்து மறக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் மேலே நம்ம கோவப்பட்டு இனிமேல் இண்டிகோ ஃப்ளைட்ஸே நான் தவிர்ப்பேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்ஸே தவிர்க்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இந்தியாவில் இருக்குது. சரி, ஏன் இந்த அவமானப்படக்கூடிய இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவப்பேர் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை ஏன் நடந்தது, இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டாடா இண்டிகோ இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ராஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து இந்த ஃப்ளைட் அட்டண்டன்ஸு, குறிப்பாக பைலட்ஸு, இவங்க எல்லாரையுமே வச்சு இந்த இண்டிகோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அவங்கள மில்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பஸ் டிரைவர் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ரவுண்ட் அடிக்கணும்னு இருக்குது. நம்மளே விரும்பி ஓட்டுற ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கலாம், இல்லை கேப் டிரைவர்ஸு, அப்புறம் பைக் டாக்ஸி, எல்லாமே அவங்கவுங்க விரும்பி ஓட்டுவாங்க. பட் இந்த கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிர்ணயித்து இத்தனை ரவுண்டு ஓட்டணும் அப்படின்னா கூட அந்த ரவுண்டு தான் தெரிஞ்சு அந்த ட்ரெயின் இன்ஜினியரோ இல்லை பஸ் டிரைவரோ ஓட்டுறப்போ அவங்களோட இன்றைக்கி பணி முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்குவாங்க. ஆனால் இந்த ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை. பொதுவாகவே நம்ம ஊரில் இந்த ஏர்லைன்ஸ் பிஸ்னஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமாக பிஸ்னஸாக ஆகிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோட பெட்ரோல் காஸ்ட்டாக இருக்கலாம், டாக்ஸாக இருக்கலாம், யார் வந்து எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இந்த நிறுவனத்தில் வந்து கால் பதிச்சாலும் அவங்க வந்து வலிக்கு விழுந்து அடிபட்டு கீழே போகிற மாதிரியான ஒரு டிசைன் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு மோனோபோலியாக தனித்து வேறு யாருமே காம்படிட்டர்ஸே இல்லாமல் இயங்கிறதுனால இண்டிகோ ஓரளவுக்கு லாபம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதிக கிரீடு, அதாவது பேராசைனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய ரவுண்ட்ஸு இந்த பைலட்ஸ் வந்து ஓட்டவே வைக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம காரில் ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே டிரைவருக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா புளியமரத்தில் விட்றாதீங்கண்ணா கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது ஒரு பைலட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபாக இருக்கும்னு பாருங்கள். ஏன்னா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்டாக இருந்தாலும் அந்த மெஷினரியில் ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா வந்து காற்றுலேருந்து எப்படியே கைலாயம் போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே பைலட்டோட வேலை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை தான். அப்படி இருக்கிறப்போ அவங்க போகக்கூடிய ரவுண்ட்ஸு வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டு, எவ்வளோ மணி நேரங்கள் அங்கே ஃப்ளையிங் ஹார்ஸ் இருக்குது, இதெல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏவியேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து ரெகுலேட் பண்ணி நம்ம கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட டைம் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் எல்லாத்தையுமே வந்து மாற்றி ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட்டு பைலட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்க, க்ரூவுக்கு கொடுத்தீங்கன்னா மட்டுமே இது ஒரு பாதுகாப்பான ட்ராவலாக இருக்கும். இல்லை நிறையா அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வேலை
அதுக்கான வழி வந்து நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைலட்ஸ் மட்டும் இல்லாமல் ஏர்கிராஃப்ட்டே இப்போ நம்ம எல்லாமே பயன்படுத்தியிருக்க ஏர்கிராஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து போன வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் இல்லை. ரொம்ப பழைய மாடல்ஸ் தான் நம்ம கமர்ஷியலாக எடுத்து வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அதற்கு ஒவ்வொரு பயணத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து சரி பார்க்கறது, அது கரெக்டாக இருக்குதா, அதை செக் பண்ணுறதுக்கு எல்லாமே அது மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படிங்கிறதே வந்து பார்த்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கொடுக்கப்படுற டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்மளோட கவர்மெண்ட் வலியுறுத்தியும் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், நீ சொல்கிறத நாங்கள் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக செயல்பட்டு இதை செய்யறதுக்கு தவறுதனால, இது செய்யறதுக்கு வந்து தாமதப்படுத்தினதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த டெட்லைனையும் தாண்டி போயிட்டு இந்த ஒரு பெரிய கேயாஸ், இந்த ஒரு கன்ஃபியூஷனில் வந்து மாட்டியிருக்காங்க. சரி இப்படி மாற்றலான்னு பார்த்தா இதுக்கு ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு தானே பண்ணியிருக்கணும். இவங்களோட ஒர்க் பண்ணுற பைலட்ஸாக இருக்கட்டும், க்ரூவாக எல்லாருமே வந்து கவர்மெண்ட் சொன்னால் அந்த ஷெடியூல் படி ஒரு கேப் பண்ணி விட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட இந்த புது பிளானுக்கு இது செட் ஆகும். அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து பண்ணியிருக்கணும். பட் இந்த ஸ்கெடியூலை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணாதனால ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஹோல் நெட்வொர்க்லையும் ஏற்பட்டது. இன்னைக்கு ஒரு கேவலமான செயல்னால வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. பயணிகள் அவங்களோட ட்ராவலு, அந்த டைமிங்கு, இப்போ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் இருக்கும்ல, அது ஏர் டிராஃபிக், ஃப்ளைட் டிராஃபிக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் ஏர்போர்ட்குள்ளே வந்து இமிகிரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறது, இல்லை ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு போகிறதுன்னு இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் அண்ட் கன்ஃபியூஷனுக்கு தள்ளி எல்லா ஏர்போர்ட்டும் நம்ம கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி மாறிடுச்சு. இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் என்னென்ன விளைவுகள் நடந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடனே கவர்மெண்ட் இன்டர்வியூன் ஆகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஃப்ளைட் டிக்கெட்டு 50,000 ரூபாவாக மாறுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸும் இல்லை. உடனே கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணி இந்த ஃப்ளைட் ஃபேர்ஸை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு பேசிக்லி அது தெரியும், உங்களுக்கு உடனே முடியவே முடியாது. அதை தாண்டி அங்கேயே ஸ்டாண்டர்டாக மாட்டிகிட்டு இருக்கிற அந்த பயணிகளுக்கெலாம் வந்து ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுக்கறது, நியரஸ்ட்டாக எந்த ஃப்ளைட் வந்து உடனே கிளம்புது அதுக்கு வந்து மாற்றி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறது, அவங்கள தங்க வைக்கிறது, அவங்களுக்கு உணவு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இப்போ வலியுறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கப்பட்டுட்டே இருந்தாலும் இது உடனே தீர்க்க முடியாது. இது மந்த் கணக்கில் இந்த கேஆஸ் எஃபெக்ட், ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஏர் டிராஃபிக்ன்றது ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி ஒரு டைம் லைனில் பண்ணுறது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கேஸ் ஒரே நாளில் குமிஞ்சதுனால இதை சரி பண்ணுறதுக்கான இம்பாக்ட், இதோட இம்பாக்ட் வந்து சில மாதங்கள் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய தப்பு இன்றைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. சரி, கவர்மெண்ட்டு இவ்வளோ சொல்லுது, இதையும் தாண்டி என்ன கவர்மெண்ட் பேச்சே கேட்காம பண்ணுறாங்களே, என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. மோனோபாலி அப்படிங்கிறது, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் ஒரு காம்படிஷன் இருந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸும் நல்லாயிருக்கும். அந்த பிஸ்னஸின் மூலிமா பயனாளிகளும், அதாவது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேரான ட்ரேட்குள்ளே வந்து இருப்போம். இல்லை ஒரே ஒருத்தன் தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறான்னா அவன் வச்சது மட்டும்தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த திமிரின் வெளிப்பாடு தான் இந்தியன் ஏர்லைன் சிஸ்டம்குள்ளே கொலை வச்சுட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட்டோட சொல் பேச்சு கேட்காம அவங்களோட பேராசைக்காக திமிரின் பேரில் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி பயணிகள் அந்த ஏர்போர்ட்டில் அவதிப்படுறதுனால அந்த பயணிகள் மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்திருக்க குடும்பங்களும் ஒரு கவலைக்குள்ளான ஒரு இடத்துக்குள்ளே போய் வந்து மாட்டியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மொனோபோலியை பற்றி ஏற்கனவே ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. அவர் யாரும் இல்லை, இங்கிலாந்தில் தஞ்சம் புகுந்துள்ள விஜய் மல்லையா. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொனோபோலியெல்லாம் உடச்சி தன்னுடைய சொந்த காசை போட்டு வந்து கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா அவர் சேவையெல்லாம் செய்யலை, பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். பட் நார்த்தில் எப்போவுமே சவுத்துலேருந்து ஒருத்தன் வந்து முளைச்சி வந்தானாலே வந்து அவனை கொட்டி உட்கார வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு 2-3 ஃபேமிலி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அம்பானி ஃபேமிலி வந்து விஜய் மல்லையா முடிச்சு விட்றது மட்டும் இல்லாமல் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த போட்டியிலேருந்து வெளில எடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மாறன் சகோதரருக்கு வந்து ஸ்பைஸ் ஜெட் வச்சுருந்தாங்க, அவங்களும் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகி லாஸ் ஆகி வெளில போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூரரை போட்டிருக்காரு ஏர் டெக்கன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை ஆட்டோவாக மாற்றி ஓட்டுறேன் மக்கள்னு சொல்லிட்டு அவர் பண்ணதும் ஒரு பெரிய சொதப்பல் வேலை. அவரும் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு போகிறாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து முழு கண்ட்ரோல் வந்து ஒரே நிறுவனத்துக்குள்ளே போனதுனால இதோட இம்பேக்டாக, இதோட வெளிப்பாடாக இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நாடே பேசுகிற மாதிரி வந்து நாரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஏர்லைன் 64% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை கையில் வச்சுருக்காங்க. அவங்க தங்களோட இஷ்டத்துக்கு ஆடினதுனால இது வெளி வந்திருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதான்பா. இதையும் தாண்டி நம்ம பைலட்ஸ் பற்றியும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸில் ஓடிட்டு இருக்க எல்லா பைலட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபெட்டிக், அதாவது ரொம்ப டயர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பைலட்ஸோட நம்பர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க கிட்டேருந்து எடுக்கப்படுற வேலை, உறிஞ்சப்படும் வேலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையின் மூலியமாக பைலட்ஸ்களோட அந்த ஃபெட்டிக்கு, அவங்களோட ஓவர் ஒர்க்குக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, இண்டிகோவில் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட PNR
PNR செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போங்க. இல்லைனா உங்களோட வேலைக்கு போய்ட்டு ஏர்போர்ட்டில் உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதோட நீங்கள் வீட்டிலேயே நிம்மதியாக இருக்கலாம். அட்லீஸ்ட் உங்கள் வேலை மட்டும் தான் கேன்சல் ஆகி அந்த கடுப்பு மட்டும் இருக்கும். ஏர்போர்ட்டில் போய் மாட்டிங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் கண்டென்ட்டாக வந்துருவீங்க. ஸோ ஒரு வெட்டிங்க்கு போகிறீங்க, மீட்டிங்க்கு போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பஃபர் டைம் இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பஃபர் டைமை எடுத்து பொறுமையாக அதுக்கப்புறம் புக் பண்ணி வந்து போங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளான்ஸ்லாம் வந்து பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், வேறு வழியே இல்லை, ஏர்லைன்ஸில் இருக்க மாதிரியான கம்ஃபர்ட் டைம் சேவிங் வேறு எதுலையும் இருக்காது. ஆனால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ்னா ட்ரெயின் இல்லை பஸ்ஸு இல்லை வேறு ஏதாவது கார் எடுத்து போகிறது அப்படி மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸை நீங்கள் உடனே ஏதோ ட்ரிப்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை, பண்ணியே ஆகணும். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் காசு வரணும் கேன்சல் ஆன ஃப்ளைட்டுக்கு அப்படின்னா வந்து தொடர்ந்து உங்களோட போர்டிங் பாசஸ் நீங்கள் வச்சிருக்க அந்த டிக்கெட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுக்கிட்டு ஏர்லைன் கிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசுங்க. இந்த மெசேஜில் வந்து சேட் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு சான்ஸே இல்லை. அவங்க அந்த நிர்வாகம் வந்து சரியாக செயல்படுற மாதிரியும் தெரியல. ஏன் அவங்க ஸ்டாஃப்கே வந்து எப்படி இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. டேரெக்டாக போயிட்டு கேட்டாவது அதுக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்கும். மெசேஜில் மெயிலெலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா சான்ஸே இல்லை. உங்களுக்கு வந்து சேர வேண்டியது சேரவே சேராது. மொத்தத்தில் ஒரு புது ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும் போது தான் ஒரு புது சொல்யூஷனும் நம்ம அதுக்கு மூலிமா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மொனோபாலியால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. கவர்மெண்ட்டு இப்போயாவது ஒரு சரியான பாடம் கற்றுக்கிட்டு இதற்கு மேலே இப்படி வந்து இந்தியா அசிங்கப்படுறது மட்டும் இல்லாமல் பயணிகள் இவ்வளோ கஷ்டப்படுறத அளவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் கான்ஸ்பிரசி ஆங்கிள் இருக்குங்க, அதையும் நான் சொல்லியே ஆகணும். இதை நான் உண்மைன்னு சொல்ல, இந்த மாதிரியான நியூஸும் வந்து வருது. இப்போ புத்தின் இருக்கார்ல, அவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஒரு பெஸ்ட் பார்ட்னர் அப்படிங்கிறது காட்டு போயிட்டார். ஸோ நம்ம இப்போ வந்து ரஷ்யா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கோம் அப்படிங்கிறனால ஏற்கனவே நம்ம மேலே கடுப்பில் இருக்க அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்களாம், இந்த ஹோல் இந்த ஃப்ளைட் சிஸ்டம் இருக்குல்ல அதுக்குள்ளே பூந்து வந்து அதை கிராஷாக வச்சுட்டாங்களாம். கிராஷாக வச்சுருது சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தின் கரெக்டாக வந்துட்டு திருப்பியும் வெளில போனார். அப்போ உன்னை உலக அரங்கத்தில் வச்சு அசிங்கப்படுத்திட்டோம் பார்த்தல, இன்னும் நீ எங்கள் கூட வந்து உடன்பட்டு போகல அப்படின்னா வந்து உங்கள் கண்ட்ரிக்குள்ளே இருக்க சிஸ்டம் எல்லாம் வந்து நாங்கள் இன்டர்நெட்டில் கிங்கு, சிஸ்டமில் கிங்கு, டெக்னாலஜியில் கிங்குன்றனால எப்போ வேணால் உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை புரட்டி போட முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்தியா மேலே ஒரு பழிவாங்கும் சதியாக இந்த செயலியும் பார்க்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிள், இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எல்லா சைடும் யோசித்து பார்க்கணும். இந்த விஷயம் வந்து பேசிக்கிறாங்கன்றதை உங்கள்கிட்டையும் சொல்லணுன்றதுனால நான் சொன்னேன்ப்பா.